அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பீட்ரூட் தோசை செய்ய போகிறோம். பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பீட்ரூட்டை நல்லா தோல் எடுத்துட்டு நல்லா மெல்லிசாக சீவி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு அதோடு சேர்த்து வதக்கி நம்ம கொஞ்சமாக இட்லி மாவு தோசை மாவு அதில் இந்த வதக்கி வச்ச பீட்ரூட்டை எடுத்து அதிலே கொட்டி நல்லா கலக்கி அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த நம்ம கலக்கி வச்சுருக்க அதில் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த தோசை மாவை 2 கரண்டி எடுத்து மெல்லிசாக அப்படியே ஊற்றி கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அதை திருப்பி போட்டு எடுத்தால் நம்மளோட பீட்ரூட் தோசை ரெடி. இந்த தோசையோட நம்ம பயறு சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.